ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பீகாரில் 2 கட்டமாக தேர்தல். நவம்பர் 14 ஓட்டு எண்ணிக்கை. பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. 243 தொகுதிகளை கொண்ட இம்மாநில சட்டசபையின் பதவிக்காலம் நவம்பர் 22ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது. இதையொட்டி கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் இறுதி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டது. இதில் உயிரிழந்தவர்கள், நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள், வேறு இடங்களில் பெயர்களை பதிவு செய்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் கமிஷனர்கள் இன்று டெல்லியில் நிருபர்களை சந்தித்தனர். அப்போது தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் பீகார் சட்டசபை தேர்தல் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி பீகார் சட்டசபைக்கு 2 கட்டங்களாக நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நடக்கும் எனவும் ஓட்டு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடக்கும் என்றும் தெரிவித்தார். பீகார் தேர்தலில் வன்முறையை அனுமதிக்க முடியாது. வெளிப்படையான முறையில் நேர்மையாக தேர்தல் நடத்தப்படும். பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றார். சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி மனு தள்ளுபடி. நீதிபதி உத்தரவில் விளக்கம் கேட்டதற்கு கோர்ட் குட்டு. திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி 2011 முதல் 2015 வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் வாங்கி மோசடி செய்ததாக அவர் மீது சிபிசிஐடி மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியது. தற்போதைய திமுக அரசில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை கைது செய்தார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஓராண்டுக்கு பின் ஜாமீன் கிடைத்தது. வெளியே வந்த அவர் மீண்டும் அமைச்சரானார். இதனால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை முறையிட்டது. நீதிபதி அபயஸ் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாவிட்டால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என கண்டித்தது. இதையடுத்து 2வது முறையாக அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். நீதிபதி ஓகாவின் தீர்ப்பின் ஒரு பத்தியில் பண மோசடி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அமைச்சராக முடியாது என்பதை கோர்ட்டின் உத்தரவாக பார்க்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு விளக்கம் கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் தற்போது சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய்மாலா பாக்ஷி அமர்வு விசாரித்தது. நீதிபதிகள் கூறும்போது ஏப்ரல் 28 நீதிபதி ஓகா அளித்த உத்தரவு செந்தில் அமைச்சராவதை தடுக்கவில்லை. அது நீதிமன்றத்தின் மனதின் கருத்து. அதே சமயம் நீங்கள் அமைச்சரான பின் சாட்சிகளை கலைப்பதாக கண்டறியப்பட்டால் கோர்ட் ஜாமீனை மீண்டும் ரத்து செய்யும் என்பதுதான் அதன் பொருள் விளக்கம் கேட்பது என்ற பெயரில் செந்தில் பாலாஜி முந்தைய தீர்ப்பை மாற்றியமைக்க கோர முயற்சிக்கிறார். எனவே அவர் இந்த மனுவை வாபஸ் பெற வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். இதையடுத்து மனுவை வாபஸ் பெறுவதாக செந்தில் பாலாஜியின் வக்கீல் கபில் சிபல் கூறினார். அதைத் தொடர்ந்து அந்த மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்தது. ராமதாஸ் எப்படி இருக்கிறார்? நலம் விசாரித்தார் ஸ்டாலின். ஆஞ்சியோகிராம் பரிசோதனை ரிப்போர்ட்டில் தெரிந்தது என்ன? பாமக நிறுவனர் ராமதாஸ் இதய பரிசோதனைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டது. தற்போது அவரது உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் 2 நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுக்கவும் டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முன்னதாக ராமதாஸ் மகன் அன்புமணி மருத்துவமனைக்கு வந்து பார்த்துவிட்டு சென்றார். அதன்பின் முதல்வர் ஸ்டாலின் அப்பல்லோவுக்கு வந்து ராமதாஸிடம் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். அவர் விரைவில் குணமடைந்து வழக்கமான பணிகளை தொடர வேண்டும் என ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதே மருத்துவமனையில் சளி, இருமல் காரணமாக அட்மிட் ஆகியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் உடல்நிலை குறித்து குடும்பத்தினரிடம் முதல்வர் கேட்டறிந்தார். ராமதாஸ் உடல்நிலை சீராக இருப்பதால் விரைவில் அவர் வீடு திரும்புவார் என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி கூறினார். கட்சியினர் யாரும் மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். கடந்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால இருதய அறுவை சிகிச்சை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு தொடர்ந்து மருத்துவ அவர்கள் உடற்பரிசோதனை மேற்கொண்டே வந்தார். மாதம் பரிசோதனை பண்ணி வந்தார். இதற்கு இடையில் சற்று லேசான பிரச்சனை இருப்பதாக அறிந்த உடனே நேற்று மாலை மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்தார். நாங்களும் வந்து பார்த்தோம். அப்புறம் எதுக்கும் சரியான பரிசோதனை செய்வோம், இருதய பரிசோதனை முழுமையாக செய்வோம் என்று பரிசோதனையில் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. அது ஆஞ்சியோகிராமில் நல்லா இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லை, எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ உடல் நலமாக உள்ளார், பேசிகிட்டு இருக்கார், நலமாக உள்ளார் என்பதை
நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஐயா அவர்கள் நலமுடன் இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் நுழைந்த வக்கீல் தலைமை நீதிபதியை தாக்க முயற்சி, தடுத்து நிறுத்திய அதிகாரிகள், கோர்ட் அறையில் பரபரப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் இன்று வழக்கமான முறையில் வழக்கு விசாரணை நடந்தது. கோர்ட் அறையின் ஒன்றில் தலைமை நீதிபதி VR கவாய் மற்றும் வினோத் சந்திரன் ஆகியோர் வழக்கு விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோர்ட் அறைக்குள் வந்த ஒருவர் தன் கால்களில் அணிந்திருந்த ஷூவை கழற்றினார். அவரது செயலை பார்த்ததும் சுதாரித்து அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை சூழ்ந்து கொண்டனர். உடனே அவர் ஷூவை எடுத்து கவாயை நோக்கி வீசினார். ஆனால் அது நீதிபதி மீது படாமல் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுக்கப்பட்டது. இதனால் கோர்ட் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கவாயை நோக்கி ஷூ வீசிய நபர் அருகில் இருந்த மற்றொரு நீதிபதி வினோத் சந்திரனிடம் மன்னிப்பு கேட்டார். சனாதனத்தை அவமதிப்பதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்று கத்தினார். அவரை பிடித்து சென்ற பாதுகாப்பு அதிகாரிகள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது: பிடிபட்ட நபர் டெல்லி மயூர் விகாரைச் சேர்ந்த ராகேஷ்குமார். 71 வயதாகும் அவர் தொழில் முறையில் வக்கீல், சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனின் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர். மத்திய பிரதேசத்தின் கஜூரா கோவில் உள்ள விஷ்ணு கோவில் சிலை சிதிலமடைந்திருப்பதாகவும் அதை சீரமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. செப்டம்பர் 16 அந்த மனு மீதான விசாரணையின் போது இது முற்றிலும் விளம்பர நோக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கு, இதற்கெல்லாம் உத்தரவிட முடியுமா? நீங்கள் அவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்தால் உங்கள் கடவுளையே அதை சரி செய்யும்படி சொல்லுங்கள், இல்லையென்றால் நீங்கள் போய் தியானம் செய்யுங்கள் என நீதிபதி கவாய் கருத்து தெரிவித்தார். மேலும் அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். தான் அனைத்து மதத்தையும் மதிப்பதாகவும் குறிப்பிட்ட அந்த கோவில் இந்திய தொல்லியல் துறை பராமரிப்பில் இருப்பதாகவும் நீதிபதி கவாய் கூறினார். நீதிபதி கவாயின் கருத்துக்களால் கோபமடைந்த ராகேஷ்குமார் இன்று கோர்ட் அறையில் நீதிபதி மீது செருப்பு வீசி தாக்குதல் நடத்த முயன்றார். எனினும் அந்த முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தப்படும் என போலீஸ் அதிகாரிகள் கூறினர். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மீது கோர்ட் அறையிலேயே தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் செஞ்ச காரியம் உலகமே சிரிப்பாய் சிரிக்கும் வீடியோ. என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. இந்தியாவுடன் போரில் தோற்றுப்போன பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 3 நாள் பயணமாக வெளியுறவு அமைச்சர் ஈஷாக் தார் மற்றும் அதிகாரிகள் குழுவுடன் நேற்று அவர் மலேசியா சென்றார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான அதிகாரிகளும் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகளிடையே நடக்கும் முக்கியமான பேச்சுவார்த்தையின் போது குப்பை போன்ற கிழிந்து கசங்கிய துண்டு பேப்பர்களை வைத்து பாகிஸ்தான் பிரதமர் பேசினார். இதை கவனித்த மலேசிய குழுவினர் அதிர்ச்சியடைந்தனர். உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவர் வெளிநாட்டு மண்ணில் நடக்கும் முக்கியமான மீட்டிங்கில் இப்படி துண்டு துண்டாக கிழிந்த பேப்பர்களை வைத்து வாசித்தது கேலிக்கூத்தாகிவிட்டது. சர்வதேச ஊடகங்கள் ஷபாஸ் ஷெரீப் செய்த காரியத்தை கலாய்த்து தள்ளுகின்றன. So let me say that I am sitting before a brother. You are a great leader, and I want to assure you, Prime Minister, that I want to work very closely with you to build our relations and take them to. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 மணி நேர ஷிப்ட் முறையை அமல்படுத்த வேண்டும், 30% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொழிலாளர் விரோத நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபடுவதை கண்டித்து ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். ஒரே நாளில் 2 முறை உயர்வு, 89,000 எட்டிய தங்கம் விலை. சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் தங்கம் விலை உயர்ந்தது. இன்று காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை 520 ரூபாய் உயர்ந்தது. மொத்தமாக ஒரே நாளில் சவரனுக்கு 1400 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து 1 கிராம் ஆபரண தங்கம்
11,125 ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் 89,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று காலை ஒரு சவரன் 88,480க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உயர்ந்து ஒரு சவரன் 89,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.